ராமன் காடு நோக்கி சென்ற பிறகு அயோத்தியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். சுமந்திரன் ராமன் ஆணைப்படி தேரை ஓட்டிக்கொண்டு திரும்ப அயோத்திக்கு வந்தான். தயரத மன்னனை சென்று பார்த்தான். மகன் வந்தானா, திரும்பி வந்துவிட்டானா என் மகன் என்று சுமந்திரனை பார்த்து தயரதன் கேட்டான். இல்லை, அவன் காட்டிற்குள் போய்விட்டான் என்கிற செய்தியை சுமந்திரன் சொன்னான். அந்த செய்தி காதில் விழுந்ததும் தயரதனுடைய உயிர் பிரிந்தது. செய்தி பரவிற்று. வசிஷ்டர் வந்தார். இப்போ நிலைமை என்னன்னா, கைகேயினுடைய ஆணைப்படி ராமன் காட்டுக்கு போகிறான். ராமனுக்கு துணையாக இலக்குவன் போய்விட்டான். பரதனும் சத்ருக்கனனும் கேகய நாட்டுக்கு போயிருக்கிறார்கள். இங்கு கொல்லி வைக்க வேண்டிய, இறுதிக்கடன் செய்ய வேண்டிய பிள்ளைகள் யாருமே இப்போது அயோத்தியில் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் வசிஷ்டர் என்ன சொன்னார்? தயரதனுடைய உடலை தைலத்தில் இட்டு வையுங்கள் என்று உடனே புறப்பட்டு வரும்படி பரதனுக்கு ஓலை போயிற்று. அந்த தூதர்கள் சென்று பார்த்தவுடன் பரதன் கேட்டான், தீதிரன்கொல் திருமுடியோன். இந்த கேள்வியை பாருங்க, நல்லா இருக்கானான்னு கேட்கணும்ல, தீது இல்லையான்னு கேட்குறான். அந்த வார்த்தை அப்படி வந்து விழுகிறது. ஏன்னா இங்கே மன்னன் உள்ளபடியே இறந்து போனான். அவர்கள் பொய்யாக வலியன் நன்றாக இருக்கிறான் என்றார்கள். ராமனும் இலக்குவனும் நலமா என்று கேட்டான். ஆம் என்றார்கள். ஓலையை கொடுத்தார்கள். அவன் உடனே புறப்பட்டான். பரதனும் சத்ருக்கனனும் நாட்டுக்கு வருகிற போது அந்த கோசல நாடே பொலிவிழந்து காணப்பட்டது. அரங்குகளெல்லாம் ஆடலும் பாடலும் இல்லாமல் வெறிச்சோடி போயிருந்தன. அவர்களுக்கு பார்க்கிற போது மகாலட்சுமியே ஊரை விட்டு போன மாதிரி இருக்கிறது. நாம் போனால் நம் காதில் ஒரு நல்ல செய்தி விடாது போல இருக்கிறதே, ஏதோ தீங்கு நடந்திருக்கிறது என்று சத்ருக்கனன் உணர்ந்து கொண்டான். அயோத்தி நகருக்குள் வந்தால் உயர்ந்து பறக்கிற கொடிகளை காணவில்லை, கொடைமுரசு கேட்கவில்லை, அந்தணர்கள் தானம் பெற்று செல்வதை காண முடியவில்லை. பரதன் கேட்டான், தம்பி, இது மன்னன் இருக்கிற ஊர்தானா? ஏதோ பெருந்துயரம் ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டுகொண்டார்கள். தந்தையினுடைய அரண்மனைக்கு பரதன் போனான். அங்கு அரசனை காணாத ஐயுற்றான். உன்னுடைய அன்னை உன்னை கூப்பிடுகிறாள் என்று சொன்னார்கள். நேர போய் தாயை சென்று வணங்கினான். அவள் தன் கணவன் இறந்த செய்தியை, பரதனின் தந்தை இறந்த செய்தியை அவனிடம் கூறவில்லை. மிக யதார்த்தமாக கேள்வி கேட்கிறாள். கேகய நாட்டில் என் தந்தை சுற்றத்தார் எல்லாரும் நலமா? என்னுடைய தங்கையர் நலமா? இவன் ஆம் என்றான். அதுக்கு மேலே பரதனுக்கு தாங்கலை. இது என்ன நம்ம அப்பாவை பற்றி சொல்லாமல் வேற என்னமோ கேட்குறாளே. அரசன் எங்கேன்னு கேட்டா, தேவர் கைதொழ வானகம் எழுதினான். கொஞ்சம் கூட அசராமல் சொல்லிட்டா, செத்து போயிட்டான்ங்கிறத. நீ வருத்தப்படாதேன், தன்னால தானே இறந்தான்.
பரதன் அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தான். தந்தை இறந்து விட்டான் என்கிற செய்தி எவ்வளோ பெரிய அதிர்ச்சி அவனுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். தீ வச்ச மாதிரி இந்த சொற்களை இவ்வளவு அனாயாசமாக உன்னை தவிர யாராலும் சொல்ல முடியாதம்மா. ராமனுக்கு இந்த உலகத்தை தந்து அவனுக்கு முடிசூட்டுகிற அழகை காணாமல் என் தந்தை போய்விட்டாரா அப்படின்னு பதறினான். இப்போ என்ன நினைக்கிறான், நமக்கு தந்தை போன்ற நல்ல குணமுடைய ராமனை பார்த்தால்தான் தன் துயரம் தீரும். நான் ராமனை பார்க்கிறேன், அவனை பார்த்தால்தான் என் துயரம் தீரும்னு கைகேயிட்ட சொன்னான். உடனே அவ சொன்னா, அரசன் கோமகன் எங்கேன்னு கேட்டபோது வானகத்தான் என்று சொன்னவள், அண்ணனை பார்க்க போகிறேன் என்று சொன்னவுடன் உன் அண்ணன் தன் தம்பியோடும் தேவியோடும் கானகத்தான் அப்படின்னா. அப்பா வானகத்தான், அண்ணன் கானகத்தான் அவளே சொல்லிட்டா. அண்ணன் கானகத்தான்னா அது எவ்வளோ பெரிய துன்பமான செய்தி. இப்போது அவன் தாயிடம் கேட்கிறான், அம்மா இவ்வளவுதானா, இதை விட இன்னும் அதிகமான துன்ப செய்தியை எனக்கு சொல்ல போகிறாயான். அண்ணன் கானகம் போனது ஏன்? அவன் பிறருக்கு தீமை செய்ததாலா, தெய்வம் சீரியதா, ஓங்கிய விதியினாலா, எதனால? எங்க அப்பா இறந்த பிறகு அவன் போனானா, அதற்கு முன்னரே போய்விட்டானா? பதில் சொல்றா, பெரியோரை இகழ்ந்ததால் அல்ல, தெய்வத்தால் அல்ல, அரசன் இறந்த பிறகு அல்ல, அதற்கு முன்னேயே வனத்துக்கு போய்விட்டான். பெத்த அப்பா இருக்கிற போது பிள்ளை காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி கேட்டான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க போறான் அவன். கைகேயி சொன்னா, நான் வரம் பெற்றேன், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை, போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். எவ்வளோ தைரியமாக சொல்கிற பாருங்க. ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டேன், இந்த நாட்டை உனக்காக பெற்றிருக்கிறேன் வரத்தினால், என்னமோ மகன் சந்தோஷப்படுவான்னு நினச்சி சொல்கிறா. பரதன் உத்தமன், ஆசைப்படாதவன். அவனுக்கு இந்த கடுஞ்சொற்களை கேட்க முடியவில்லை. காதுகளை பொத்திக் கொண்டான். உதடுகள் துடித்தன, மடித்தது வாய், அடித்தன கைகள். தாயை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். உள்ளபடி கொண்டிருப்பான், அவ்வளவு கோபம் அவனுக்கு வந்து விட்டது. ஆனால் தான் கொன்றால் ராமன் தம்மை கோபிப்பானே என்று பயந்து பேசாமல் இருந்தான். அம்மாவை பார்த்து திட்டுறான், ஒன்றும் பொய்யா மன்னனை வாயால் உயிரோடும் தின்றும் தீரா வன்பொழி கொண்டீர், திரு ஏந்தி என்றும் நீரே வாழ உவந்தீர், அவன் ஏக கன்றும் தாயும் போல்வன கண்டும் களியீரே என்று கதறினான். ஐயோ, அப்பா சொல்ல சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணன் காட்டுக்கு போனான். அவனுக்கு துணையாக ஒரு தம்பி போனான். நான் இந்த நாட்டை ஆளப்போகிறேன் என்கிற பழிச்சொல் எனக்கு வர வேண்டுமா? அந்த பழியை நான் ஏற்பேனா என்று கேட்டான். ராமன் காடு செல்வதற்கு காரணமாக இருந்த நஞ்சனையாளை என் தாயை நான் இன்னும் கொல்லாமல் இருக்கிறேனே, நான் இந்த நாட்டை ஏற்க மாட்டேன், இது சத்தியம். நான் அறியாமல் செய்தேன் என்று நீ மன்னிப்பு கேள், இல்லையேல் மாண்டு போ. தாய் திட்டுறான்.
அப்போதாவது இந்த உலகில் பிறந்த பயனை நீ அடைவாய். மகன் இப்படி எது மாறுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்படியே வாயை பொத்தி கொண்டாள். காப்பியம் முழுவதும் இதன் பிறகு கைகேயி வாயே திறக்கலை. அப்படி அவள் வாயை அடைக்கிற மாதிரி ஒரு செயலை, ஒரு பேச்சை இந்த பரதன் வெளிப்படுத்தினான். இப்பன்னருங் கொடுமன பாவியோடும் இரேன் தூய கோசலை பொன்னடி தொழுவேன்னு கோசலையை போய் பார்த்தான். அவ காலில் விழுந்தான். கோசலை பரதன் நல்லவன்னு சொல்லிட்டா. ராமன்கிட்ட சொன்னாள்ல, நின்னினும் நல்ல நாள் அப்படின்னு சொன்னாள்ல. ஆனால் அவளுக்கு மனசுக்குள்ளே இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. பரதனும் கையேயும் சேர்ந்து தான் திட்டமிட்டிருப்பார்களோ அப்படின்னு இப்போ ஒரு லேசாக ஒரு சந்தேகம். இவன் போய் வணங்கி, அம்மா என் தந்தை எந்த உலகத்தில் இருக்கிறார், என் முன்னவன் எங்கே போனான், இந்த துன்பம் காணவோ நான் இங்கு வந்தேன், அண்ணன் ராமனை கானகம் போகாமல் தாங்கள் தடுக்கவில்லையா, சூரியகுலம் ஒரு பழிகார பரதனை பெற்றுவிட்டதே என்று கோசலையிடம் புலம்பினான். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறா கோசலை. கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனி அறிந்திலை போலுமால் அப்படின்னா, கைகேயி இழைத்த வஞ்சகத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லையான்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்போ தனக்கும் அந்த வஞ்சகம் முன்னமே தெரிந்திருக்கும் என்று இந்த தாய் நினைக்கிறாள் அப்படின்னு பரதனுக்கு தோன்றி அதை தாங்க மாட்டலை அவனுக்கு. அம்மா, அண்ணன் கானகம் போவது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் அறம் குலைத்தவன் போகிற நரகத்துக்கு நான் போவேன். அண்ணன் கானகம் போவது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் பொய் சாட்சி சொன்னவன் போகிற நரகத்துக்கு நான் போவேன். அண்ணன் கானகம் போவது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் தாய் பசித்திருக்க அறுசுவை உணவு உண்டவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். அண்ணன் கானகம் போவது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் ஒரு பச்சை குழந்தையை கொன்றவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் என்று சத்தியம் பண்ணினான். இப்படி வரிசையாக நிறைய சொன்னான். அதை கேட்ட உடனே கோசலைக்கு, ஆகா, ஒரு நல்ல பிள்ளையை, உத்தமமான ஒரு பிள்ளையின் மனம் வருந்தும்படி சொல்லிவிட்டோமே என்கிற எண்ணம் வந்தது. காதலோடு அவனை கட்டி பிடித்து கண்ணீர் உகுத்தாள். பரதன் வந்த செய்தி அறிந்து வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டரை பரதன் வணங்கினான். தைலத்தில் இருந்த தந்தையின் உடலை கண்டு அழுது புலம்பினான். இனி இறுதி கடன் நிகழ்த்த வேண்டும். யானையின் மீது தயரதன் உடலை ஏற்றி பறைகள் முழங்க சரை நதிக்கரைக்கு கொண்டு சென்றார்கள். இறுதி யாத்திரை முடிந்தது. தயரதனுடைய உடலை சிதையிலே வைத்தார்கள். ஈமக்கடன் செய்வதற்காக பரதன் எழுந்தான். உடனே வசிஷ்டன் அவனை தடுத்தான். பரதா, நீ உரிமைக்கு ஆகான் என்று உன் தந்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னான். அதனால் நீ இறுதி கடனை செய்ய முடியாது. அந்த செய்தியை சொன்ன உடனே பரதன் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. இரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிரத பூசணைக்கு உரிய பேரிலேன். பிரத பூசணை அந்த பிணத்துக்கு செய்ய வேண்டிய பூசணை. அதனால் எனக்கு அந்த சூரிய வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய
பித்ரு பூஜைகளை செய்ய முடியாத பாவி ஆகிவிட்டேனா? இந்த நாட்டை ஆளவா நான் பிறந்தேன் என்று அவன் கதறினான். வசிஷ்டர் சத்ருகனனை கொண்டு இறுதிக் கடன்களை நிறைவேற்றினார். 10 நாட்கள் சடங்குகள் நடந்து நிறைவேறின. சுமந்திரன் அமைச்சர் என்ற முறையில் வசிஷ்டரிடம் பரதனை முடிசூட்டி கொள்ளச் சொல்லுங்கள் என்று கேட்டான். வசிஷ்டன் பரதனை பார்த்து, உன் தந்தை இறந்து போனான், தனையன் கானகம் போனான், அரசன் இல்லாவிட்டால் நாடு துன்பப்படும், உன் தாய் பெற்ற வரத்தின்படி இந்த அரசுக்கு நீயே உரிமை உடையவன், நீ ஆள வேண்டும்னா. பரதன், முடியாது, நான் காட்டிற்கு சென்று என் அண்ணனை மறுபடியும் அழைத்து வந்து ராமனுக்குத்தான் முடிசூட்டுவேன், இல்லை என்றால் நானும் காட்டிற்கே தவம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டான். உடனே பரதனும் சத்ருகனனும் ராமலக்குவரை போல அந்த மர உரியை தரித்து கொண்டு தேரேறி போனார்கள். 3 தாய்மார்களும் உடன் வந்தார்கள். அவர்களோடு வருவதற்கு கூனியும் புறப்பட்டாள். சத்ருகனன் அவளை தண்டிக்க போனான். சத்ருகனனே, கூனியை தண்டிப்பது நம் அண்ணன் ராமனுக்கு பிடிக்காது, ஒன்றும் செய்யாதே என்று அவனை பரதன் தடுத்தான். ராமனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு அருமை தம்பியாக பரதன் இருக்கிறான். அமைச்சர்கள், சேனை, தாயர், சத்ருகனன் எல்லாரோடும் கங்கையினுடைய ஒரு கரைக்கு பரதன் வந்து சேர்ந்தான். கங்கை கரை வரைக்கும் பார்த்தாச்சு. ராமன், லக்ஷ்மணன், சீதை காணவில்லை. இனி கங்கையை கடக்க வேண்டும். அதுக்கு முன்னால வடகரையில் வந்து நின்ற பரதன் குழுவினரை தென்கரையில் இருந்து குகன் பார்க்கிறான். அவன் என்ன தப்பு கணக்கு போட்டான்னா, பரதன் காட்டிலேயே ராமனை வாழ விடாமல் சண்டைக்கு வந்து விட்டான் என்று அவன் நினைத்து விட்டான். என்னை தோழன் என்று ராமன் சொன்னான். அப்படிப்பட்ட தோழனாகிய நானும் என்னுடைய படையும் இங்கே இருக்கிற போது இந்த கங்கை கரையை கடந்து இவர்கள் போய்விடுவார்களா? நான் விட்டு விடுவேனா என்று குகன் முழங்குகிறான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. ராமனுக்காக இந்த ஏழை வேடன் தன்னுடைய உயிரை கொடுக்கவில்லை என்றால் என்னை ஏச மாட்டார்களா? இவர்கள் எப்படி போகிறார்கள்னு பார்க்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டான். அப்போ இந்த குகனை பற்றி சுமந்திரன் பரதனுக்கு எடுத்து சொன்னான். இந்த குகன் எத்த கரையில் நிற்கிறானே குகன், அவன் இந்த பகுதிக்கே அரசன். 1000 நாவாய்களுக்கு அவன் சொந்தக்காரன். கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான், உங்கள் குல தனி நாயதற்கு உயிர்த்துணைவன் உயர்தோளான், வெங்கரியின் ஏர் அணையான், விற்பிடித்த வேலையினான், கொங்கலரும் நரும் தன் தார் குகன் என்னும் குறியுடையான். அப்ப ராமனுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுங்கிறத சுமந்திரன் சொல்லிட்டான். அப்ப இந்த படையை எல்லாம் தள்ளி நிற்க வைத்துவிட்டு பரதனும் சத்ருகனனும் மட்டும் தனியா வந்து நின்றார்கள். கொஞ்சம் முன்னால வந்து நின்றார்கள்.
இப்ப குகன் அவர்களை நன்றாக உற்று பார்க்கிறான். பார்த்தா அரசர்களாக அவர்கள் வரவில்லை, தவவேடம் பூண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ அவங்கள பார்த்த உடனே கையில் இருந்த வில்லு நழுவி போகிற அளவுக்கு குகன் அப்படியே தளர்ந்து போனான். அந்த உடையை பார்த்த உடனே, வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதியென்ன நகையிழந்த முகத்தானை, கற்கரிய கரைகின்ற துயரானை கண்ணுற்றான், விற்கையினின்று இடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான். அப்பதான் அவன் பார்க்குறான், பரதனை பார்த்தா ராமன் மாதிரி இருக்கு, பக்கத்தில் நிற்கிற சத்ருக்கனனை பார்த்தா இலக்குவன் மாதிரி இருக்கு, அவர்கள் படுகிற துன்பத்திற்கு ஒரு முடிவும் இல்லை, ராமனுக்கு பின்னால் பிறந்தவர்கள் தப்பு செய்வார்களா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவ வேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இளைப்பரோ பிழைப்பு என்றான். ராமனுக்கு பின்னால் பிறந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள்னு இப்போ அவனுக்கு மனசில் படுது. அப்புறம் குகன் ஒரு படகுல ஏறி வடகரைக்கு வந்தான். வந்து பரதனை போய் தொழுதான். பரதன் குகனை தொழுதான். யார் முதல்ல தொழுதார்கள் என்பதற்கு இன்று வரை பட்டிமன்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு விரைவாக ஒருவரை ஒருவர் தொழுததாக கம்பன் எழுதுகிறார். அப்போது ஏற்கனவே இந்த சுமந்திரன் இவன் என் ஆருயிர் நாயகனுக்கு துணைவன் சொன்னதுனால ராமனுக்கு ரொம்ப நெருங்கியவன் என்று புரிந்து கொண்டவன் அல்லவா பரதன். அதனால தான் அவனை வணங்கினான். இப்போ வந்த காரியம் என்னன்னு கேட்டபோது, நான் திரும்பவும் ராமனை அழைத்து கொண்டு போய் முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன்னு பரதன் சொன்ன உடனே பரதன் வந்து குகனுடைய மனசில் ராமனை போல 1000 மடங்கு உயர்ந்து விட்டான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி. என்ன சிந்தனை? நம்ம போய் கூப்பிட போகிறோமே, ராமன் வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற சிந்தனை. போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியனம்மா. 1000 ராமர் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று குகன் அவனை போற்றினான். அப்புறம் ராமன் தங்கிய புல் தரை அதை குகன் காட்டினான். பரதன் அதில் விழுந்து புரண்டான். இலக்குவன் நிலை என்னன்னு கேட்டான். இலக்குவன் நிலையை அவன் சொன்னால் அதற்கு மேலே பரதனுடைய உள்ளம் உருகி போகும். ராத்திரி பூரா கண் தூங்காமல் ராமனும் சீதையும் தூங்க விட்டுவிட்டு தான் வில் ஏந்தி காவல் காத்தான். தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு நின்றான் இலக்குவன் என்று இலக்குவனை பற்றி அவன் சொல்லுகிறான். அல்லை ஆண்டு அமைந்த அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர்ப்போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண் கணீர் சோர கங்குல் எல்லைகான் அளவும் நின்றான் இமைத்திலன் நயனம் என்றான். கண்ணை இமைக்க கூட இல்லைங்க, தூங்கலேன்னு சொல்லலை. கண்ணீர் சோர ராத்திரி முழுவதும் நின்று காத்தான்னா. அப்ப பரதன் சொல்றான், ராமனோட பிறந்தவர்களில் நான் அவன் துன்பத்துக்கு காரணமானேன்,
இலக்குவன் அவனுடைய துயர் துடைக்கும் பேறு பெற்றான், அவனுடைய அன்புக்கு எல்லை உண்டா என்று பரதன் கேட்டான். அப்போ பரதன் சொன்னான், நான் எப்படியாவது அண்ணனை பார்க்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று. அதனால பரதனையும் அவனோடு வந்தவர்களையும் தன்னுடைய படகுகளில் ஏற்றி கொண்டு கங்கை கரையை கடந்து குகன் சென்றான். ஒரு படகுல பரதன், குகன், இந்த 3 தாய்மார்கள் எல்லாரும் போகிறார்கள். பரதனை இப்போது அடையாளம் கண்டு கொண்டு விட்டான் குகன். அவன் தம்பி சத்ருக்கனன் என்பதை புரிந்து கொண்டு விட்டான். தாயரில் யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனால பரதன்கிட்ட கேட்குறான், அப்போ கோசலையை காட்டி பரதன் சொன்னான், இவள்தான் கோசலை, ராமனை ஈன்ற தாய், என்னால் அரச செல்வத்தை இழந்தவள். உடனே குகன் அவளை வணங்கினான். இப்ப குகன் யாருன்னு கோசலைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கோசலை கேட்கிறா, இவன் யார் அப்படின்னு. அப்ப சொல்லுகிறான், இன் துணைவன் ராகவனுக்கு, ராகவன் என்கிற ராமனுக்கு இவன் இனிய துணைவன். இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். லட்சுமண சத்ருக்கன எனக்கு 3 பேருக்கும் மூத்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு தம்பி அட்லீஸ்ட். குன்றனைய திருநெடுந்தோள் குகன் என்பான் நின்ற குரிசில் என்று அவனை அறிமுகப்படுத்தினான். குகன் மூத்தவனா ராமன் மூத்தவனாங்கிறது காப்பியத்தில் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எல்லோரும் சகோதரர்கள் என்றுதான் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கோசலைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, 4 பிள்ளைகளோட குகனும் சேர்ந்து 5 பிள்ளைகள். ஐவீரும் ஒரு வீராய் இந்த அகலிடத்தை காப்பீர்களாக ஆசீர்வாதம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இளைய பெருமாளை பெற்ற சுமித்திரையை அறிமுகப்படுத்தினான். அதுக்கப்புறம் குகன் கைகேயியை பார்த்தான். அவன் யாருன்னு தான் கேட்டான். பரதனுக்கு இன்னும் அம்மா மேலே இருந்த கோபம் தனியலை. இடரிலா முகத்தாளை உணர்ந்திலையோ, துன்பமே இல்லாத இவளை பார்த்தா நீ உனக்கு புரியலையா, இவ தான் என்னை பெற்றவள்னா. குகன் அவளையும் வணங்கினான். ஒரு வழியாக கரையை கடந்து பரதனும் உடன் வந்தவர்களும் எல்லாரும் மொத்தமாக சித்திரகூட மலையை நோக்கி போனார்கள். நிறைய பேர் போனால் ஆரவாரமாக ஒலி கேட்கும் அல்லவா. அந்த ஒலி கேட்ட உடனே இலக்குவன் வெளியே வந்து பார்த்தான் என்ன நடக்குதுன்னு. ஒரு மலையில் ஏறி பார்த்தான். பரதன் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருவதை பார்த்த உடனே தப்பு கணக்கு போட்டான். பரதன் படையெடுத்து வருகிறான் என்று அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். ராமன்ட்ட வந்து, பரதன் உன்னை படையெடுத்து உன்னை தாக்குவதற்காக வருகிறான், நான் இவர்களை தூள் தூளாக்குவேன், கையை கீழே விழுந்து புத்திர சோகத்தால் அழுமாறு செய்வேன் என்று கோபப்பட்டான். ராமன் சொன்னான், இலக்குவனே தப்பாக நினைக்காத, என்னிடத்தில் இருக்கிற அன்பு காரணமாக பரதன் வருகிறான் என்று நினைக்க வேண்டும். அந்த நாட்டை எனக்கு தருவதற்காக வருகிறான் என்று நினைக்க வேண்டும். இப்படி என்னோடு போரிட வருகிறான் என்று நினைப்பது உனக்கு அறிவுள்ள ஒரு செயலா என்று கேட்டான். சேனையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு பரதன்
சத்ருக்கன் 2 பேரும் ராமனை வந்து பார்த்தார்கள், அழுதார்கள், ராமனை தொழுதார்கள். பக்கத்தில் வந்த பிறகு ராமன் பரதனுடைய தவக்கோலத்தை பார்த்து அதிர்ந்து போனான். தந்தை நலமா என்று கேட்டான். உடனே என் தாய் கேட்ட வரம் என்னும் யமனால் தன் சத்தியத்தை நிறுவி வானுலகு அடைந்தான் என்று பரதன் தந்தையார் இறந்த செய்தியை சொன்னான். ராமன் ஆறா துயரால் அல்லலுற்றான், மூச்சு பேச்சற்று விழுந்து விட்டான். கொஞ்சம் உணர்வு வந்த பிறகு தந்தையை எண்ணி பல சொல்லி புலம்பினான். பரதனோடு வந்த வசிஷ்டன் ஆறுதல் கூறினான். நீர்க்கடன் முடிப்பது தலைமை மகன் கடமை என்றான். அப்புறம் அங்கேயே நீர்க்கடன் செய்தார்கள். அப்புறம் தவச்சாலைக்கு போனார்கள். தன் மாமனார் இறந்த செய்தி கேட்டு சீதை அழுதாள். தாய்மார்கள் வந்தனர், அவர்களை ராமன் வணங்கினான். ஒரு நாள் பொழுது போய்விட்டது. அடுத்த நாள் காலையில் பரதனை பார்த்து கேட்டான் ராமன், உன் தாய் பெற்ற வரத்தின்படி நீ அரசாள வேண்டியதுதானே, ஏன் அரசாளாமல் தவவேடம் பூண்டாய்னு கேட்டான். இவ்வுலகை நோய் செய்த பாவி வயிற்றில் நான் பிறந்தேன், சாகவும் நினைத்திலேன், தவம் செய்யாமல் என் பழியை நான் எப்படி போக்கிக் கொள்வேன்னு பரதன் கேட்டான். உண்மையில் அரசாள வேண்டிய நீ தவம் செய்யும் போது நான் பழி உண்டாக அரசு செய்வேனா? நான் ஆள முடியுமா? நீ மீண்டு வந்து அரசாள வேண்டும் என்று அவனிடம் கேட்டு மன்றாடினான். உடனே ராமன் தந்தையார் ஆணைப்படி அரசு உனக்கு உரியதுன்னா. சரி அண்ணா, அரசு எனக்கு உரியது தானே, அதை நான் உனக்கு தருகிறேன், நீ ஏற்றுக்கொள். திருப்பி போட்டான் அவன்.